பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் கொடும்பாலூர் இளவரசி வானதி அருள்மொழிவர்மரை பார்த்து யானைப்பாகா என்று அழைப்பார். சோழ நாட்டின் இளவரசர் எப்பொழுது யானைப்பாகனானார்? அதை தெரிந்து கொள்ள இந்த கதையை முற்றிலுமாக கேளுங்கள். ஒரு அழகான ரம்யமான குளக்கரை அது. தாமரை பூக்களும் செங்கழுநீர் மலர்களும் குளம் முழுவதும் மலர்ந்து குலுங்கிக் கொண்டிருந்தன. தாமரை இலைகள் குளத்து மீன்களுக்கு குடைபிடித்தது போல விரிந்திருந்தது. அவற்றின் மீது நீர்த்துளிகள் இங்கும் அங்கும் உருண்டு விளையாடின. குளக்கரை முழுவதும் வானை தொடும் உயரத்தில் மரங்கள் ஓங்கி நின்றன. இலுப்பை மரத்திலிருந்து உதிர்ந்த மலர்கள் தரையை வெள்ளை திரையாக போர்த்தியிருந்தது. அந்த மரத்தின் அடியில் ஒரு பெண் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். இயற்கையின் அழகில் தன்னை மறந்து இருந்தாள். பறவைகளின் ஒலியும் வண்டுகளின் ரீங்காரமும் மலர்களின் மனமும் அவளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அளித்தது. இயற்கையும் நீர்நிலைகளும் அவளை பிரமிப்பில் ஆழ்த்தின. இரு கரைகளையும் தொட்டு பாய்ந்து செல்லும் நதியின் ஓட்டம், சுழிகளில் சிக்கி சுற்றி வரும் இலுப்பை மலர்கள், அவற்றின் மீது மொய்க்கும் கருவண்டுகள், இவை அனைத்தும் அவளது உள்ளத்தை பேரின்பத்தில் மூழ்கடித்தன. அந்த காட்சியில் மெய்மறந்து பல மணி நேரம் அமர்ந்திருப்பது அவளின் பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்று கூட அப்படித்தான் இயற்கையின் அழகை ரசித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக இயற்கையின் அழகையும் மீறி வேறொரு காட்சி அவளது கவனத்தை ஈர்த்தது. சற்று தொலைவில் பாய்ந்து கொண்டிருந்த ஆற்றில் ஒரு வாலிபன் நீந்தி கொண்டிருந்தான். பாதி நீரிலும் பாதி நீருக்கு மேலும் மிதந்து கொண்டிருந்த அவனுடைய தோற்றம் அவளது பார்வையை ஈர்த்தது. பெண்களுக்கே இயற்கையில் உண்டான நாணமும் மடமும் அவளை கண்டித்தது. அந்த வாலிபனை நோக்கி செல்லும் கண்களை திருப்ப முயன்றாள். ஆனால் அவளையும் மீறி ஓரிரு முறை அவள் கவனம் அவன் பக்கம் சென்றது. பேசாமல் எழுந்து போய்விடலாம் என்று நினைத்த சமயத்தில்தான் வேறொரு காட்சி அவளது கண்களில் பட்டது. தன் தலைக்கு மேல் மரத்தின் 2 கிளைகள் பிரியும் இடத்தில் ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது. அதிலிருந்து குஞ்சுகளின் பயந்த கூக்குரல் சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தால் அந்த கூட்டை நோக்கி ஒரு காட்டு பூனை மெதுவாக கிளையின் மேல் ஏறி கொண்டிருந்தது. அந்த காட்சியை கண்டவுடன் அவளது இதயத்தில் பதற்றம் பரவியது. தன்னை அறியாமல் ஐயோ என்று அலறினாள். அவளது குரலை கேட்டவுடன் நீரில் இருந்த வாலிபன் என்ன என்று கேட்டுக்கொண்டே கரையை நோக்கி விரைந்தான். இதற்குள் குஞ்சுகளின் தாய் பறவையும் தந்தை பறவையும் எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த பூனையோடு சண்டையிட்டன. அவைகளால் பூனையை ஒன்றும் செய்ய முடியாதுதான். ஆனாலும் தங்கள் குஞ்சுகளின் உயிரை காக்க போராடி கொண்டிருந்தன. சிறுவயதிலேயே தன் பெற்றோரை இழந்த அவளது மனம் அந்த காட்சியை பார்த்து நெகிழ்ந்து போனது. இதற்குள் வாலிபன் அவளை நெருங்கி வந்து என்ன ஆயிற்று என்று கேட்டான். அவளுக்கு வார்த்தை வரவில்லை. கைகளை மேலே தூக்கி பறவை கூட்டை மட்டும் காட்டினாள். அவனும் நிலைமையை புரிந்து கொண்டு அவளை நோக்கி ஒரு மெல்லிய புன்னகை புரிந்தான். அந்த புன்னகை அவளுக்கு ஒரு நிமிடம் அந்த பறவைகளை கூட மறக்க வைத்தது. உடனே அவன் பூனையை நோக்கி திரும்பி அதை விரட்ட முயன்றான். அந்த பூனை அவனை பார்த்து கோபமாக உருமியது. இது பொல்லாத பூனை போலிருக்கிறதே என்றான் அவன். தரையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து துல்லியமாக எறிந்தான். பூனை பயந்து கீழிறங்கி ஓடிவிட்டது. ஆனால் அதற்குள் கிளையை பற்றி இருந்த பறவை கூடு சற்றே நழுவி விட்டது. அதிலிருந்து குஞ்சுகள் கூட்டை இறுக பற்றி கொண்டு பாதி தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த காட்சியை பார்த்த இருவரின் இதயமும் துடித்தது. பறவைகள் கீழே விழாமல் உன் தாவணியால் தாங்கி பிடித்துக்கொள், ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் விரைந்து சென்றான். சில கணங்களில் திரும்பி வந்தான். யானை மேல் ஏறி வந்தான். யானையின் மேல் நின்றபடி அவன் எளிதாக அந்த கிளையை சரி செய்தான். கூட்டை பழையபடி நேராக வைத்தான். பறவைகள் குதூகலமாய் கூச்சலிட்டன. அவன் யானையிலிருந்து கீழிறங்கிய பொழுது அந்த பெண் அவனை நோக்கி சத்தமாக சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் என்று அவன் கேட்டான். ஒன்றுமில்லை, பூனையை விரட்ட யானை மேல் ஏறி வந்தீர்களே, அதற்காகத்தான் என்றாள் அவள். அதை கேட்டவுடன் அவனும் சிரித்தான். அது பூனைதானே, நீ கத்தியதை கேட்டு நான் புலி என்று நினைத்தேன் என்றான் அவன் சிரித்தபடி. அவனது புன்னகையில் அந்த பெண்ணின் மனம் நெகிழ்ந்து பொங்கியது. ஆனால் அவளுக்கு காரணம் புரியவில்லை. புலிக்கொடி பறக்கும் சோழ நாட்டில் நான் ஏன் புலியை பார்த்து பயப்பட வேண்டும்?
நீ என்ன பாண்டியனா என்று அந்த பெண் கேலி கலந்த சிரிப்புடன் கேட்டாள். இல்லை இல்லை, நானும் சோழ நாட்டை சேர்ந்தவன் தான். யானை மீது ஏறி போர்க்களம் கூட போயிருக்கிறேன் என்று அவன் சற்று பெருமிதத்துடன் சொன்னான். அது சரி, நீ எந்த ஊரை சேர்ந்தவள்? பெரிய வாயாடி போல இருக்கிறாயே என்று மீண்டும் சிரித்தபடி கேட்டான். அந்த வார்த்தை அவளுக்கு சற்று கோபத்தை தந்தது. யானை பாகா, கொஞ்சம் மரியாதையாக பேசு. என் ஊரை பற்றி நீ ஏன் கேட்கிறாய் என்றாள் அவள் கோபமாக. அவன் சிரித்தான். அப்படியா, பெரிய இடத்து பெண் போலிருக்கிறாய். சரி, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான். உடனே அவள் அவனை அழைத்தாள். யானை பாகா, யானை பாகா, என்னையும் உன் யானை மேல் ஏற்றி செல்வாயா? அவன் திரும்பி பார்த்து, ஏற்றி செல்கிறேன், எனக்கு என்ன கூலி தருவாய் என்று கேட்டான். என் பெரியப்பாவிடம் சொல்லி உனக்கு கொடும்பாலூரில் யானை படைக்கு சேனை தலைவன் வேலை வாங்கி தருகிறேன் என்றாள் அவள் கேலியாக. கொடும்பாலூர் என்ற பெயரை கேட்டவுடன் அவன் முகம் சற்றே மாறியது. அதை கவனித்த அவள், ஏன் கொடும்பாலூர் என்றால் அவ்வளவு மட்டமா என்று கேட்டாள். ஓ, கொடும்பாலூர் இளவரசியா தாங்கள்? கொடும்பாலூரில் எத்தனையோ யானைகள் இருக்கின்றன, நான் எதற்கு என்று பதில் சொன்னான் அவன். மேலும் எதுவும் சொல்லாமல் திரும்பி நடந்தான். அவன் திரும்பி பார்ப்பான் என்று அவளது மனம் ஏங்கியது. ஆனால் அவன் ஒரு முறையும் அவளை திரும்பி பார்க்கவில்லை. அந்த நாள் முதல் அவள் அடிக்கடி அந்த வாலிபனையே நினைத்தாள். அது ஏன் என்று அவளுக்கே அவள் மேல் சந்தேகம் தோன்றியது. சில நாட்கள் கழித்து அவள் அவனை மீண்டும் சந்தித்தாள். இந்த முறை யானை பாகனாக அல்ல, இளவரசர் அருள்மொழிவர்மனாக. அந்த பெண் வானதி தான் முன்பு யானை பாகன் என்று நினைத்து கேலி செய்தவர்தான் இந்த உலகை ஆள பிறந்தவர் என்று எல்லோரும் புகழும் பொன்னியின் செல்வன். இது தெரிந்த பொழுது ஒரு கணம் திகைத்து போனாள். தன் அறியாமையை நினைத்து தன்னை தானே நொந்து கொண்டாள். இது அருள்மொழிவர்மருக்கும் வானதிக்கும் இடையில் நடந்த ஒரு சுவையான நிகழ்வு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வானதி அருள்மொழிவர்மரை பார்த்து யானை பாகா என்று அழைத்த ரகசியம் இதுதான். திரைப்படத்தில் வானதி அப்படி தைரியமாக அழைத்திருக்கலாம். ஆனால் நாவலில் இடம்பெறும் வானதி அவ்வளவு தைரியமானவள் அல்ல. அவள் ஒவ்வொரு முறை அருள்மொழிவர்மரை பார்க்கும் பொழுதும் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறாள். குந்தவை ஒவ்வொரு முறையும் நீதான் பொன்னியின் செல்வனை மணக்கப் போகிறவள் என்று சொல்லும் போதெல்லாம் தனக்குள் எழும் உணர்வுகளை தாங்க முடியாமல் மயங்கி விழும் அளவிற்கு மென்மையான உள்ளம் கொண்டவள். வானதி எத்தனை முறை மயங்கி விழுந்தாள் என்பதை அறியவே பொன்னியின் செல்வன் நாவலை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். கொடும்பாலூர் இளவரசி என்று தெரிந்தவுடன் அருள்மொழிவர்மரின் முகம் மாறியதற்கு காரணம் இருவருக்கும் இடையே பேசப்பட்டிருந்த திருமண பேச்சுக்கள் அவருக்கு சற்றே சங்கடத்தை தந்ததால் தான். வானதியின் மனதை ஒரு யானை பாகன் ஈர்த்ததற்கு காரணம் அவனுக்குள் இருந்த இளவரசருக்கான கம்பீரமா, அல்லது வானதி அருள்மொழிவர்மனை விரும்ப காரணம் அவரிடம் இருந்த யானை பாகனின் எளிமையா? இது வானதிக்கு தான் தெரியும். வானதியின் காதல் ஒரு பெரிய மலையின் மீது மோதும் நீர் அலைகளைப் போல இருந்தது. அந்த மலையை அசைக்க முடியாமல் சிதறி விழும் நீர்த்துளிகள் போல் அவளது உள்ளமும் பொன்னியின் செல்வரை நினைத்த போதெல்லாம் பல துண்டுகளாக சிதறியது. உலகை ஆளப்போகும் அரசரை கரம் பிடிக்க வேண்டும் என்பது தன்னிடம் இருக்கும் பேராசையோ என்ற எண்ணம் அவளை வாட்டியது. மற்ற பெண்கள் அவள் மீது கொண்டிருந்த பொறாமையும் அவளுக்குள் ஒரு சங்கடத்தை உருவாக்கியது. பின்னாளில் வானதி பொன்னியின் செல்வரை மணந்ததும் ராஜேந்திர சோழனை பெற்றெடுத்ததும் வரலாறு. ஆனால் அவளது மனம் உண்மையில் விரும்பியது ராஜராஜ சோழன் என்று வரலாறு போற்றும் பேரரசனை அல்ல. பறவைகளை காக்கவும் பூனையோடு சண்டையிடவும் யானை மேல் ஏறி வந்த அந்த எளிய யானை பாகனைத்தான். இது பொன்னியின் செல்வன் நாவல் சொல்லும் வானதியின் காதல் கதை. தொடர்ந்து 5 வருடங்களாக கல்கி வார இதழில் வெளியான பெருமை பொன்னியின் செல்வன் நாவலுக்கு உண்டு. அதை திரைப்படமாக கொண்டு வரும் பொழுது எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. இந்த கதை திரைப்படத்தில் இடம்பெறாத பொன்னியின் செல்வன் நாவலின் ஒரு சிறு பகுதி. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.